சோதர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் வளர்ச்சி, அதாவது குடும்ப நிலை, அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம், இந்த மாதிரி வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம முக்கியமா இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க முழுக்க தனுசு ராசி நேயர்களுக்கு பயனுள்ள ஒரு காலகட்டமாக இருக்க போகுதா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம நிச்சயமா இந்த வீடியோல பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், யோகங்கள், அது மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தனுசு ராசி நேயர்களுக்கு ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம் நிச்சயமாக இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பயனடைங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றுவாறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்து கொண்டாலே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதி விளைவுகளை, பாதி பாதிப்புகளை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டு பயனடைங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உற்சாகமான கற்றல் வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது தொலைதூர பயணத்தை மேற்கொண்டு நினைச்சிங்கனாலும் சரி, தொலைதூர பயணங்களை மேற்கொண்டாலும் சரி, இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த பயணங்கள் மூலமே சாதகமான பலன் காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி நேயர்களுக்கு ஆன்மீகம், ஆராய்ச்சி மற்றும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், ஆர்வங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அதாவது ஆன்மீக ஆராய்ச்சியில் உங்களுக்கு ஆர்வம் மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணி, ஊடகம், பத்திரிகை துறை, அது மட்டும் இல்லாமல் தகவல் தொடர்பு துறை, இந்த மாதிரி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு மூலம் பார்த்தீங்கன்னா அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். ஜூன் 5ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் கௌரவம், மதிப்பு மற்றும் வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் கவனிக்கப்பட்டு உங்களுடைய பெயருக்கு பார்த்தீங்கன்னா புகழ் கண்டிப்பாக தேடி வரப்போகிறது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு ஃபேஷன், அழகு வடிவமைப்பு அல்லது படைப்பு பணிகள், இந்த மாதிரி வேலை செய்யக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு வருமானம் நிச்சயமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சமூக தொடர்புகளில் கவனமாக பேசி மரியாதையை அதிகரித்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். மரியாதையை காப்பாற்றிக் கொள்வது முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில பெரும் திருப்பு முனைகளை நீங்க பார்க்கலாங்க. நீங்க ஒரு தலைமை பொறுப்புல இருந்தீங்கன்னா அந்த பொறுப்புல நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். நீங்க தொழில்முறை உறவுகளை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது. உங்களுடைய ஆதரவு சக ஊழியர்களால் மதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ஒரு முக்கியமான பெரு நிறுவன ஒப்பந்தம் அல்லது நீண்டகால திட்டத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி முயற்சிகள் ஏதாவது செய்து இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அரசாங்க வாய்ப்புகள், தொழில் ஒப்பந்தங்கள் மற்றும் வெளிநாட்டு திட்டங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நல்ல செய்திகளாக சேருங்க. உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு அல்லது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், இந்த மாதிரி மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கலாம். ஸோ எதிர்பார்த்த விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாம், எதிர்பார்க்காத விஷயமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கலாம். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு மன உறுதி, நம்பிக்கை, இது கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மனோதைரிய நம்பிக்கை இருந்தால் மட்டுமே உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் மென்மையிலும் உயர முடியும் அப்படின்ற ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்க இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவுங்க. தனுசு ராசி நேயர்களுடைய நிதி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிதி வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரும் மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வணிக விரிவாக்கம், முதலீடுகள் மற்றும் நீண்டகால திட்டமிடல், இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய தொழில் வாழ்க்கையை விரிவுபடுத்துவதற்கோ அல்லது வணிக முடிவுகளுக்கோ கடன் ஒப்புதல் பெறக்கூடிய
ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த காலகட்டம் நிலம், சொத்து மற்றும் நீண்டகால முதலீடுகள் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கிறது. ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு பங்குச்சந்தை அல்லது ஊடக முதலீடுகள் மூலம் ஆதாயங்களை நீங்கள் பார்க்கலாம். உச்சம் பெற்ற குருவின் நிலை காரணமாக, அதாவது உச்சம் பெற்ற குருவின் நிலை சுட்டி காட்டுவது போல அரசியல் வாழ்க்கையிலிருந்து வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு ஆடம்பர பரிசுகளுக்காக தேவையற்ற செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. தனுசு ராசி நேயர்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய துணையிடம் இருந்து உங்களுக்கு முழு ஆதரவு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. இது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லிணக்கத்தையும் அமைதியையும் கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் மீது காதல் உணர்வு உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய துணை உங்கள் தொழிலுக்கு ஆதரவளிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு விதமான நிம்மதியை தரலாங்க. உங்களுடைய துணையுடன் சேர்ந்து ஒரு தொழில் முயற்சியை கண்டிப்பாக நீங்கள் திட்டமிடல் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு கடுமையான தகவல் பரிமாற்றத்தால் செவ்வாய் கிரகம் ஈகோ மோதல்களையோ அல்லது கோபத்தையோ தூண்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். ஸோ இதனால பொறுமையாக இருப்பது, பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையலாம். மாணவர்கள் கல்வி ரீதியாக ஏதாவது புதிய முயற்சியை செய்தீங்கன்னா அதில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஆசைகள் இருந்தால் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நிறைவேறும். ஸோ மாணவர்களுக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையுமே ஏற்படாது. குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய குடும்ப வாழ்வில் நீங்கள் சமூக ரீதியாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆனால் வீட்டில் விருந்தாளிகளின் வருகை வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பதட்டம் அடையக்கூடிய ஒரு சூழல் எழலாங்க. இந்த காலகட்டம் பெற்றோருடைய உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரியலாம். இது உங்களுக்கு ஒரு வகையான நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. குடும்ப தொழில் அல்லது மூதாதையர் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா முதலீடு நீங்கள் செய்யலாம். இந்த காலகட்டம் உறவினர்களுடன் ஒரு இணக்கமான பிணைப்பை பேணுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறது. ஸோ காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வது அவசியம். அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். உடல் நலத்தை பொறுத்தவரை நெஞ்சி அசௌகரியம், தலைவலி, அது மட்டும் இல்லாமல் உடல் சோர்வு, இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சிறு தொந்தரவை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படும் போது உடனடி மருத்துவ கவனிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுவது அவசியம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஜூன் 5ஆம் தேதிக்கு பிறகு தனுசு ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.